மனுநீதி சோழனுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். ஒரு பசுவாக, ஒரு கன்றுவாக, ஒரு இளவரசனாக தோன்றி சிவபெருமான் நீதி எப்படி வழங்க வேண்டும், ஆட்சியாளர்கள் எப்படி நீதி வழங்கணுங்கிறத செய்து காட்டியது தான் அந்த மனுநீதி சோழனுடைய வரலாறு. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆள்பவர்களாக இருக்கிறவர்கள் தவறு செய்பவர்களை காப்பாற்றுவதற்காகவே செயல்படுகிறார்கள். அமலாக்கத்துறை துரைமுருகன் அவர்கள் மணல் கடத்தலிலே 4730 கோடி, கே நேரு அவர்கள் பணியாளர்களை நியமனம் செய்வதிலே 888 கோடி பணம் கையாடல் பண்ணினதுக்கான ஆதாரம் எங்களுக்கிட்ட கிடைச்சிருக்கு. அது இதோ இருக்கு. நீங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணினீங்கன்னா மேற்கொண்டு நாங்கள் விசாரிக்க முடியும் அப்படின்னுக்கிட்டு தமிழக காவல்துறை கிட்ட, டிஜிபி கிட்ட விண்ணப்பிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் எம்மாதிரி டிஜிபியை வச்சிருக்கிறாருன்னா, ஒரு 10வது தரவரிசையில் இருந்தவர், அந்த பதவிக்கு வர்றதுக்கே இது இல்லாதவர், அவர் நீ இந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டாக செயல்படுவியான்னு கேட்டுக்கிட்டு அவர் எஸ்ன்னு சொன்னதுனால நியமனம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நபரை வெங்கடராமன் அவர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் போயிட்டுருக்கு. அவர் 1 வருடம் காலமாயும் அமலாக்கத்துறையே விண்ணப்பம் செய்தும் கூட ஒரு வழக்கு பதிவு பண்ண மறுக்கிறார். அமலாக்கத்துறைக்கே மறுக்கிறாருன்னா, சாமானியர்கள் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு வழக்கு கொடுத்தா எப்படி எடுப்பாங்க? அது திமுகவுக்கு எதிராக இருக்கா, இவங்க குற்றம் சாட்டிய நபர் திமுக காரரா அப்படின்னு பார்த்து தானே செயல்படுவாங்க. அப்படி தான் டிஜிபியே செயல்படுறாருன்னா இன்ஸ்பெக்டர் எப்படி செயல்படுவார்? இது தமிழ்நாடு. ஆனால் அமெரிக்க அரசாங்கம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு 50% வரியை விதித்தது. அதனால் இந்திய பொருளாதாரம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் இந்திய பொருளாதாரம் இப்போ வளர்ந்துட்டுருக்கு. 7.8% இருந்து 8.2%, 0.4% இந்திய பொருளாதாரம் வளர்ந்துருக்கு. அப்போ இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலே முன்னேறி கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக நிர்வாகம் இங்கே குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வணக்கம்.